உங்களுக்கு கடவுளால் கைவிடப்பட்ட ஒரு குட்டி அரக்கனை பற்றி தெரியுமா? அந்த குட்டி அரக்கனோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த குட்டி அரக்கன் அகத்தியருங்கிற முனிவரை பார்க்க வந்து அவனை பற்றி சொன்னான். ஐயா வணக்கம் ஐயா, என் பேர் குட்டி. என்ன என்ன குட்டியா? அரக்க பையனே, உனக்கு யார் குட்டின்னு பேர் வச்சா? அதுவும் இல்லாமல் என்ன கலர் இது? ஐயா, நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா என் உடம்பு இப்படி மாறி இருந்துச்சு. நானும் மனுஷன்தான், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க. என்ன, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்த இப்படி ஆயிட்டியா? நம்ப முடியலையே. இதுக்கு என்ன சாட்சி? நீ மனுஷன்தானே இல்லை மிருகக்குட்டியா? ஐயா, நான் மனுஷன்தான். நான் பிறக்கும்போது மனுஷனாக தான் இருந்தேன். ஆனால் திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்ககிட்ட வந்தால் நீங்கள் என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. நான் கேள்வி கேட்கல தம்பி, எப்படி உனக்கு இப்படி ஆச்சுன்னு தான் புரியலை. ஏன்னா இது மனித சக்தி இல்லை, ஏதோ அரக்க சக்தி மாதிரி இருக்குது. ஆமாங்கய்யா, இது அரக்க சக்தி தான். இது ரொம்ப மோசமானதாட்டு இருக்கு. ஏதோ ஒரு சாபம் தான் என்னை இப்படி பண்ணிருச்சு. அந்த சாபத்திலேருந்து என்னை காப்பாற்றுங்க. அப்புறம் அந்த அரக்கன் வாளை எடுத்துக்கொண்டு அங்கே நடந்து சென்றது. அதை பார்ப்பதற்கு பயமாக இருந்தது. அது அந்த நண்பனை பார்க்க சென்றது, தவறி கீழே விழுந்தது. எலே நண்பா, 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 இங்கே பாரு, நான் அரக்கன் ஆயிட்டேன். என்ன பாரு, ஏதோ சோப்பு கலரோ பர்பிள் கலரோ இருக்கேன். எலே நண்பா, யாரா நீ? என் ஃப்ரெண்டு பாசையில் பேசிகிட்டு இருக்க? யார் நீ? யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? டே நண்பா, நான் தான்டா உன் ஃப்ரெண்டு குட்டி. என்ன தெரிலையா? குட்டிடா குட்டி. குட்டினா சாதாரண குட்டி இல்லை. நீயும் நானும் ஒன்றா தான், ஒன்றாம் வகுப்புலேருந்து படித்தோம். ஆனால் திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. எலே குட்டி, நீயாம்ல? என்னல இது? அரக்க நாட்டை இருக்க, அதுவும் எலும்பு தோலுமா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஆயிட்ட? ஏதாவது சாப்பிட்டியா? ஏதாவது விபரீதமாக நீயே சமைச்சு சாப்பிட்டியா, இல்லை உங்கள் அம்மா சமைச்சு கொடுத்தாங்களா? டேய் இல்லைடா, இது என்னமோ தெரில. ஐயரை கேட்டால் ஏதோ அரக்க சக்திங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ தான் என்னை காப்பாற்றணும். ஏலே, நான் எப்படிற உன்னை காப்பாற்றுறது? நான் என்னையே காப்பாற்றிக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்கேன். சோறு தண்ணி இல்லாமல் சுற்றுறேன். உன்னை எப்படி காப்பாற்றுறது? இல்லை, எப்படியாவது காப்பாற்றல. அவர்கள் இருவரும் எப்படியாவது இந்த சாபத்தை போக்க வேண்டும் என நடந்து சென்றார்கள். அப்பொழுது பொறுமையாக நடந்து சென்றார்கள். தங்கள் இடிந்த வீட்டில் பானை, கேஸ், பாத்திரம் எல்லாம் இருந்தது. இருவரும் பொறுமையாக நடந்து சென்று எப்படியாவது தன் நண்பனை குணப்படுத்த வேண்டும் என்று இருவரும் முயற்சி செய்தார்கள். ஏலே வணக்கல ஐயரே, இங்கே பாருங்க, என் நண்பன் ரொம்ப நல்லவன். ஆனால் திடீர்னு இப்படி அரக்கனாக மாறிட்டான். என்ன பண்ணுறது? ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. தம்பி, அவன் சாபத்தால் சபிக்கப்பட்டு இருக்கிறான். அவனை இந்த கடவுளால் மட்டுமே காப்பாற்ற முடியும். என்னால் முடியாது. என்ன சொன்னீங்க? உங்களால் முடியாதா? நீங்கள் தான் கோயிலில் பூசை பண்ணுறீங்க, சாமிக்கிட்ட பேசுகிறீங்க, எங்களுக்காக அர்ச்சனை எல்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் என்னை பற்றி உங்கள் சாமிக்கிட்ட சொல்லுங்கள். தம்பி, நான் அர்ச்சனை மட்டும்தான்ப்பா பண்ணுவேன். அது உங்கள்கிட்ட சாய்ந்து. ஆனால் சாமி இறங்கி வரணுன்னா அந்த சாமி தான் முடிவு பண்ணணும். எதே சாமி முடிவு பண்ணணுமா? எனக்கெல்லாம் அது தெரியாது. நீங்கள் சாமிக்கிட்ட பேசி எனக்கு இந்த சாபத்தை போக்குறீங்க. இல்லை அவ்வளவுதான். இந்த கத்தியை வச்சு இல்லை நீ கம்முன்னு இருல. ஐயரே, இங்கே பாருங்க, இது என் நண்பன், ரொம்ப நல்லவன். அவனுக்கு சாபம் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது? அதை மட்டும் சொல்லும்ல. நான் என்ன உயிரை கொடுத்து காப்பாற்றுவோம்ல அவனை. தம்பி, இது தெரிஞ்சுக்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் பேர் ராமசாமி. ராமசாமின்னா சாதாரண ராமசாமி கிடையாது. ராமசாமி தி அன்கோ. அவர் பெரிய கம்பெனி வச்சுருக்காரு. எதே ராமசாமியா? கடவுள் பேர் சாமியார் பேருன்னு சொல்லுன்னு பார்த்தா ராமசாமிங்கிற. எங்கள் ஊரில் குடுகுடுப்புக்காரர் அவர் தானே, அவரை தெரியும் எனக்கு. இல்லை குடுகுடுப்புக்காரரா? அவர் எதுக்குல எப்போ பார்க்கணும்? அவர் நைட்டு தாமலே வருவார். அவர் எதுக்கு பார்த்துக்கிட்டு? பேசாமல் இருங்களே, ஏதாவது புதுசாக ஐடியா சொல்லுங்கள்.